ஒரு புனிதமான நாள், தைப்பூச திருநாள். உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களிலே மிக விசேஷமான வழிபாடுகள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றன. நமது தமிழகத்திலே பார்த்தால் அறுபடை வீடுகளிலும் எண்ணற்ற ஆலயங்களிலும் இந்த திருவிழா வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தை மாதம் துவங்கிவிட்டாலே நம் அத்துணை பேருக்கும் சந்தோஷமானது எதிரொலிக்கும். என்ன காரணம்? தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவோம். இத்தனை காலம் வலியோடு இருந்தவர்கள் ஒரு வழியை எதிர்பார்த்து தை மாதத்திற்காக காத்திருப்பார்கள். உத்தராயண புண்ணிய காலத்தின் துவக்க தினம்தான் தை மாதம். இந்த 6 மாதங்கள் தேவர்களுக்கு பகல் பொழுது, அதாவது வானுலக தேவர்களுக்கு. இந்த 6 மாதம் என்பது அவர்களுக்கு வெறும் 12 மணி நேரம், நமக்கு 6 மாதம். அவர்கள் விழித்திருக்கக்கூடிய இந்த தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான 6 மாதங்களிலே ஆலயங்களிலே திருவிழாக்கள் நடத்துவது, நல்ல காரியங்கள் நடத்துவது எல்லாமே வெகு சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. தை மாசத்திலே வரக்கூடிய கார்த்திகை தை கிருத்திகை என்று சொல்லப்படும். தை அமாவாசைக்கு சிறப்பு உண்டு. அதே போல தை மாதத்திலே வரக்கூடிய பூசத்திற்கும் சிறப்பு உண்டு. தைப்பூசம் என்று சொல்லுவோம். இந்த தைப்பூசம் என்று சொன்னாலே நம் அனைவரது நினைவுக்கும் வரக்கூடிய திருத்தலம் பழனி. இதோ பழனியைத்தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தைப்பூச திருநாளிலே 10 நாள் உற்சவமாக பழனியிலே விழாக்கள் களை கட்டும். தமிழகம் மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமல்லாமல், உலகின் பல பகுதிகளிலும் இருக்கின்ற முருக பக்தர்கள் இந்த திருத்தலத்தை நோக்கி படையெடுப்பார்கள். இந்த திருத்தலத்திலே காவடி எடுத்து அவரவர்கள் என்னென்ன பிரார்த்தனைகளை நேர்ந்து கொண்டார்களோ அவற்றையெல்லாம் இந்த ஆலயத்திலே செலுத்துவார்கள். இதோ பழனியிலே பக்தர்களின் கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். அறுபடை வீடுகளிலே மிக அற்புதமான படைவீடாக, 3ஆம் படைவீடாக போற்றப்படக்கூடியது பழனி. தற்போது திருச்செந்தூரையும் பார்க்கிறோம். இந்த தந்தி தொலைக்காட்சி இன்றைய தினம் வழங்குகிற தைப்பூச நேரலையில் அறுபடை வீடுகள் உட்பட பல முருகப்பெருமான் அருளுகின்ற ஆலயங்களையும் தரிசிக்கப் போகிறோம். இருந்த இடத்தில் இருந்தவாறே பக்தர்களுக்கு முருகப்பெருமானது பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற திருத்தலம் திருச்செந்தூர். இதோ அந்த செந்தில் ஆண்டவன் அருள்கிற அற்புதமான திருத்தலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பழனியம்பதியிலே பல்வேறு திருவிழாக்கள் நடந்தாலுமே அவற்றுள் மிகவும் சிறப்பாக போற்றப்படக்கூடியது இந்த தைப்பூச திருவிழா. 10 நாள் உற்சவமாக நடக்கின்ற இந்த திருநாளிலே ஒவ்வொரு நாளிலும் சிறப்பான வைபவங்கள் அரங்கேறும். அருணகிரிநாதர் சிறப்பித்து சொன்ன பழனியம்பதி ஆலயம் திரு ஆவினன்குடி என்று அழைக்கப்படும். இந்த திரு ஆவினன்குடி திருத்தலம்தான் திருப்புகழ் பாடல் பெற்றது. இந்த திரு ஆவினன்குடி அடிவாரத்திலே காணப்படுகிறது. திரு என்பது மகாலட்சுமியையும், ஆ என்பது காமதேனுவையும், இனன் என்பது சூரிய பகவானையும், கூ என்பது பூமாதேவியையும், தீ என்பது அக்னி பகவானையும் குறிக்கக்கூடியது. இவர்கள் அனைவரும் வணங்கின ஆலயம் திரு ஆவினன்குடி. இந்த ஆலயத்திலே முருகப்பெருமான் காட்சி தருகிறார் குழந்தை வேலாயுதராக. அதே போல பெரியநாயகி அம்மன் ஆலயத்திலும் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். மலைக்கு மேலே பக்தர்கள் திரளாக வருகிற அந்த தண்டாயுதபாணி ஆலயத்திலும் முருகப்பெருமான் அருள்கிறார். பழனியிலே 3 ஆலயங்களில் முருகப்பெருமான் அருள்கிறார். இதோ முருகப்பெருமானது பக்தர்களையும், முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற வழிபாடுகளையும், பக்தர்களின் கோலாகலத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானுக்கு உண்டான நேர்த்திக்கடன்கள் என்று சொன்னால், அந்த நேர்த்திக்கடன்களிலே காவடி எடுப்பதும், முடி காணிக்கை செலுத்துவதும், அலகு குத்தி பக்தர்கள் வலம் வருவதும் வெகு சிறப்பானதாக போற்றப்படுகிறது. ஒரு தெய்வத்திடம் நாம் பிரார்த்தனை வைத்தால் அந்த பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகப்பெருமானுக்கு நாம் என்ன நேர்ந்து கொண்டோமோ அதை காணிக்கை செலுத்துவது வழக்கம். அதுபோல முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆலயங்களுக்கும்
இன்றைய தினம் பக்தர்கள் சென்று நேர்த்திக் கடன்களை செலுத்துவார்கள். இதோ திருப்பரங்குன்றம் ஆலயத்தை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பரங்குன்றம் ஆலயம்தான் அறுபடை வீடுகளுள் பிரதான படை வீடாக, முதல் படை வீடாக போற்றப்படுகிறது. இந்த படை வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் வேல் வடிவிலே பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். முருகன் என்று சொன்னதும் வேல்தான் பக்தர்களின் நினைவுக்கு வரும். அந்த வேலை வணங்கினால் நமக்கு எந்த விதமான ஒரு வினையும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. வேல் வழிபாடு முருகனுக்கு பிரதானமான ஒன்று. இந்த தைப்பூச தினத்திலே நல்ல காரியங்கள் துவங்குவதும் நல்ல செயல்களை ஆரம்பிப்பதும் தொழில் தொடர்பான முயற்சிகளுக்கும் உகந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இறைவனை வணங்கி இன்றைய தினம் அவரவர்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகளை முருகப்பெருமானிடம் வைக்கிறார்கள். முருகப்பெருமானுக்கு பிரதான ஆலயம் என்று சொன்னால் அறுபடை வீடுகளை சொல்லலாம். இந்த அறுபடை வீடுகள் அனைத்து ஆலயங்களிலும் இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள். இதோ திருத்தணி ஆலயத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அறுபடை வீடுகளிலே 5ஆம் படை வீடாக திருத்தணியானது சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு படை வீட்டிலும் பக்தர்கள் திரளாக வந்து அமைதியாக இருந்து அவரவர்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி காவடி எடுத்து ஆட்டமும் பாட்டமுமாக பக்தர்கள் வலம் வரக்கூடிய திருநாள்தான் இன்றைய தினம் தைப்பூசம். இந்த பூசமானது ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திரம் வந்தாலுமே தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய தினத்திலே தைப்பூசம் என்று பக்தர்கள் வழிபடுகிறார்கள். ஒவ்வொரு ஆலயத்தையும் தரிசித்துக் கொண்டிருக்கிற வரிசையிலே தற்போது மயிலம் திருத்தலத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். திண்டிவனத்திற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த மயிலம் திருத்தலம் ஒரு மலைக்கு மேலே முருகப்பெருமான் காட்சி தருகிறார். எத்தனையோ லீலைகளை நிகழ்த்திய தலமாக இந்த மயிலமானது போற்றப்படுகிறது. இந்த மயிலம் திருத்தலத்திலே முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்கள் பல அன்பர்கள். திருச்செந்தூர், இந்த திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியானது எத்தனை பிரசித்தம் என்பதை நாம் அறிவோம். அசுரனை ஒழிப்பதற்காக முருகப்பெருமான் வேல் கொண்டு போர் புரிந்த தலம் இந்த திருச்செந்தூர். இந்த போரை புரிவதற்காக முருகப்பெருமான் தனது அன்னையிடம் இருந்து வேல் பெற்ற நாளே தைப்பூசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருநாளிலே வேலை பெற்று முருகப்பெருமானை திருச்செந்தூரிலே சம்ஹாரம் செய்த நிகழ்வானது இன்றைய தினம் பழனியிலே ஒரு ஐதீக நிகழ்வாக நடத்தி காட்டப்படும். அதாவது அசுரனை முருகப்பெருமான் எப்படி சம்ஹாரம் செய்தான் என்பது அங்கே நிகழ்த்தி காட்டப்படும். இதோ பார்க்கின்றீர்கள் அல்லவா, பழனியம்பதியிலே காவடி எடுத்து முருகப்பெருமானை வணங்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்காட்சி. எத்தனையோ இறை பக்தர்கள், முருகனடியார்கள் இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை மனதுக்குள் நினைத்தவாறு, அந்த பெருமானை துதித்தவாறு, அந்த திருநூற்றை அணிந்து கொண்டு பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டு முருகனது திருநாமங்களை சொல்லியபடி இந்த திருத்தலத்திலே காணப்படுகிறார்கள். இந்த திருத்தலத்திலே பழனியம்பதியிலே வெகு சிறப்பான ஒன்று என்னவென்று சொன்னால், பழம் நீ என்று முருகப்பெருமானை சொன்ன திருத்தலம் இந்த திருத்தலம்.
ஔவையார் முருகப்பெருமானை பற்றி சொல்கிற போது, நீ ஏன் பழத்துக்கு ஆசைப்படுகிறாய், நீயே ஒரு ஞானப் பழமாயிற்றே என்று சொன்னாலாம். அதனால் பழனி என்று ஆனது. தற்போது நாம் சுவாமிமலை திருத்தலத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சுவாமிமலை திருத்தலத்திற்கு என்ன சிறப்பு என்றால், தனது அப்பனுக்கே குருநாதராக முருகப்பெருமான் அமைந்த திருத்தலம் சுவாமிமலை. தகப்பனுக்கே பாடம் சொன்னவர், அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்று இந்த திருத்தலத்து முருகப்பெருமானை சொல்வார்கள். இன்றைய தினத்திலே குருநாதரை வணங்குவது மிகவும் சிறப்பு. அதுவும் குருநாதர்களுக்கெல்லாம் குருநாதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இன்றைய தினம் வணங்குவது சிறப்பு. தந்தைக்கே பாடம் சொன்னார் அல்லவா? தேவர்களின் குருவாகப்பட்டவர் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவான் தான் பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி. அதனால் குரு பகவானை வணங்கலாம். குரு பகவானே வணங்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை இன்றைய தினம் வணங்குவது மேலும் சிறப்பு. தற்போது நாம் பழனியம்பதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காவடியை சுமந்து கொண்டு எந்த அளவுக்கு அந்த பக்தராகப்பட்டவர் உணர்ச்சி பெருக்கில் ஆடுகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காவடியில் அவரது இரு கரங்கள், இரு கைகளும் பிடித்து கொண்டிருப்பதை தண்டு என்று சொல்லுவோம். அந்த தண்டின் இரு பக்கத்திலுமே சுமைகள், அதாவது காவடி எடுத்து வரக்கூடிய அந்த நிகழ்வானது நடக்கும். சுவாமிமலை திருத்தலத்திலே முருகப்பெருமானுக்கு நடந்த தீபத் திருக்காட்சி, ஆரத்தி காட்சியை தற்போது நாம் தரிசித்தோம். இதோ பழனியம்பதியிலே இந்த தேரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானின் விக்கிரகமானது அலங்கரிக்கப்பட்ட இந்த தேரில் அமர்த்தி வைக்கப்பட்டு 4 ரத வீதிகளையும் வரக்கூடிய காட்சிகள் தற்போது ஒளிபரப்பாக உள்ளன. இந்த நேரலை காட்சியை பக்தர்கள் தொலைக்காட்சியில் தரிசிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த திருத்தலத்திலும் பல லட்சக்கணக்கான அளவில் பக்தர்கள் குவிந்து இந்த தேரோட்ட வைபவத்தை காண்பதற்காக குழுமியிருக்கிறார்கள். இதோ மயிலம் திருத்தலத்தை மீண்டும் நாம் தரிசிக்கிறோம். அற்புதமான முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானிடம் ஒரு அடியவர் இந்த திருத்தலத்திலே வந்து முருகப்பெருமானுக்கு சேவை செய்கிறார். பாலய சித்தர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சித்தர் இந்த திருத்தலத்திலேயே அடங்கியிருக்கிறார். இதோ அடுத்து நாம் பழனியம்பதியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பழனியம்பதியின் திருக்காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.